வணக்கம். தமிழ் சினிமாவின் காலத்தால் அழியாத, காலத்தால் மறக்க முடியாத பல பாடல்களை தந்தவர்தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் 100 பிறந்த நாள் இன்று. கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் முதல் எங்கே சந்தித்தார்கள்? முதல் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்ததும் சொன்ன வார்த்தை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல பாடல்களை எழுதியுள்ளார்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 1950-60 காலகட்டங்களில் அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் இன்றளவும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல்களாக, இப்பொழுதும் ரசிகர்கள் அதை விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கின்றன. ஒரு மனிதனின் அத்தனை உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவர் கொடுத்துள்ள அத்தனை பாடல்களும் இருக்கின்றன. தமிழ் சினிமாவின் அழியாத பொக்கிஷங்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு கவிஞருடைய பாடல்கள் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கின்றன. கவிஞரனுடைய பாடல்களில் காதல், காமம், சோகம், இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, பாசம், பரிதாபம் இப்படி அனைத்தும் நிரம்பி இருக்கும். தமிழ் விளையாடும். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிஞராக மட்டுமில்லாமல் திரைக்கதை ஆசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டவர்தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் என்று பல்வேறு நட்சத்திரங்களுக்கும் பாடல்களை எழுதியவர்தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் ஒரு நல்ல அன்பு இருந்ததை போன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் நல்ல ஒரு அன்பு இருந்தது. ஆனால் அரசியல் ரீதியாக கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் திரையுலகை பொறுத்தவரை நடிகர் திலகத்திற்கு ஒரு பாடல் சூப்பர் ஹிட்டாக கொடுத்தால் மக்கள் திலகத்திற்கும் ஒரு பாடலை சூப்பர் ஹிட்டாக கொடுப்பார். காரணம், அது கண்ணதாசன் அவர்களின் தனி திறமை. தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் அவர்கள் தனி ஆளுமையாகவே செயல்பட்டு வந்தார். கவிஞர் ஒரு படத்திற்கு பாடல் எழுதுகின்றார் என்றால் அந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பாடல்கள் அங்கே இருந்தன. கதையோடு ஒட்டி போகக்கூடிய ஒரு பாடல்கள், கதையோடு ஒட்டி உறவை, காதலை, நட்பை, சொந்தத்தை, சுகத்தை, துக்கத்தை அனைத்தையும் சொல்லக்கூடிய வரிகள் அதில் இருக்கும். கவிஞர் கண்ணதாசன் MS விஸ்வநாதன் கூட்டணி அமைந்தாலே அந்த படம் வெற்றி பெற்றுவிடும், அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆகிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தன. ஆனால் அரசியலால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் பிரிந்தார்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மக்கள் திலகத்தை பற்றி அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வைத்தார்கள். அதனால் கவிஞர் கண்ணதாசன் எழுதக்கூடிய இடத்தில் கவிஞர் வாலியை வைத்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பாடல்களை அதன் பிறகு எழுதினார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்தில் நடிப்பதை நிறுத்தி தமிழக அரசியலில் தீவிர கவனம் செலுத்தி தமிழகத்தின் முதல் அமைச்சராக பொறுப்புக்கு வந்ததும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அரசவை கவிஞர் என்ற ஒரு அற்புதமான பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இதை கவிஞர் கண்ணதாசனே எதிர்பார்க்கவில்லை. கண்ணதாசன் அவர்களுக்கு தமிழக அரசவை கவிஞர் என்ற ஒரு பொறுப்பை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவரை அழைத்து கொடுத்ததும் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லியிருக்கின்றார், எம்ஜிஆரை நான் எவ்வளவோ பேசியிருக்கின்றேன், எவ்வளவோ விமர்சனம் கடுமையாக வைத்திருக்கின்றேன், ஆனால் அதை எதையுமே மனதிலே வைக்கவில்லை என்று. இதை நேரடியாகவும் மக்கள் திலகத்திலே கேட்டிருக்கிறார். அதற்கு மக்கள் திலகம் சொன்னார்களாம், நீங்கள் என் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் அரசியல் சார்ந்தது. ஆனால் இந்த தமிழுக்கு நீங்கள் செய்த தொண்டு, இந்த தமிழை உயர்வாக பிடித்து பாடல்களில் நீங்கள் கொண்டு வந்தது, உங்கள் பாடல்கள் மூலம் தமிழகம் பட்டி தொட்டி எங்கும் நான் போய் சேர்ந்தது, அதற்காக நான் ஒரு மரியாதை செய்ய வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பு என்று 1941 அசோக் குமார் என்ற படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்குமான சந்திப்பு நடைபெற்றது. சென்னை வால்டாக்ஸ் சாலை, அதாவது இன்றைக்கு சென்ட்ரல் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் இருக்கின்றது அந்த வால்டாக்ஸ் சாலை. அந்த வால்டாக்ஸ் சாலை
ஒத்தவாடை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனது சகோதரர் மற்றும் தன்னுடைய அம்மாவோடு இருந்தார். அங்கேதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை அழைத்து வருகிறார்கள். வா, ஒரு நண்பரை நான் உனக்கு காட்டுகின்றேன், ரொம்ப அற்புதமான நண்பர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர், அவரை நான் உனக்கு காட்டுகின்றேன். ஆனால் கதாநாயகனாக நடிப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார், இன்னும் சரியான வாய்ப்பு வரவில்லை என்று கூட்டி வந்த கலைஞர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். பார்த்தவுடன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறார்கள் கலைஞரிடம், இவருக்கு என்ன குறை இருக்கின்றது? மிக அருமையாக அழகாக இருக்கின்றார், ஒரு அற்புதமான உயர்ந்த நடிகராக இவர் வருவார், நான் சொல்கின்றேன் பார் என்று சொல்கின்றார். தமிழ் வாழ்த்தினால் நிச்சயம் அது நடக்கும், தமிழ் சாபம் கொடுத்தாலும் அது நடக்கும். கவிஞருடைய வாக்கு தமிழ் வாக்கு, கவிஞருடைய நாவில் இருப்பது தமிழ் அன்னை அல்லவா, அந்த வாக்கு அப்படியே நடந்தது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் பல போராட்டங்களை சந்தித்தாலும் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் உச்ச நடிகராக, தமிழ் சினிமாவின் ஆளுமையாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருவெடுத்தார்கள். இதை கவிஞர் கண்ணதாசன் அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வாக்கு அன்று பலித்தது. கவிஞர் வாக்கு என்றும் பலிக்கும். கவிஞர் அவர்களுக்கும் மக்கள் திலகம் அவர்களுக்கும் இடையே ஆயிரம் நட்புகள் இருந்தன, ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஆனாலும் ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட முறையில் எங்கும் எதற்காகவும் விமர்சனம் செய்யவில்லை, ஒருவரை ஒருவர் மதித்தார்கள். குறிப்பாக மக்கள் திலகம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை மிக அளவுக்கு அதிகமாகவே மதித்தார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.